ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான டோபி அப்படின்ற ஒரு கன்னடா படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான வாழ்வியல் படங்க. இந்த படத்தோடைய ஃபிலிம் மேக்கிங், சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பார்க்கும்போது ஒரு கன்னடா படம் பார்க்குற மாதிரி இல்லைங்க, ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை நெருங்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நமக்கு பாரமாக இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பிறந்தது பொட்ட பிள்ளையா போச்சு அப்படின்ட்டு எவனொருத்த அந்த குழந்தைய தூக்கி போட்டு போயிடுறான். அதை ஒத்தாளாக எடுத்து வளர்த்து ஆளாக்க தெரிஞ்ச ஆம்பளைக்கு யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு தெரியலங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கோயில்ல பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனந்த் அப்படின்றவர் தான் இந்த ஊரோடைய பெரிய மனுஷன். அவருடைய தலைமையில தான் இந்த கோயில்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தருடைய உடம்புல அம்மன் வந்திருக்குங்க. அம்மன் கிட்ட ஆனந்த் சொல்றாரு, இந்த மாதிரி பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுமா, அதே மாதிரி திருவிழாவையும் நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அம்மன் சொல்றாங்க, எனக்குன்னு இருந்த கேடா தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆனந்த் ஷாக் ஆகுறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பிச்சு போலே அப்படின்ட்டு டீ போய் பாடுறா அப்படின்னு சொல்ல, உடனே கோயிலுக்கு பேக் சைடு போய் பாக்குறாங்க. அந்த கேடா கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்கு. பக்கத்துல காவலுக்கு ஒரு நபர் இருக்கிறாரு. உடனே ஆனந்த் அம்மன் கிட்ட சொல்றாரு, இல்லம்மா கெடா அங்கேயே தான் இருக்கு, காவலுக்கு வேற ஒருத்தர் இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லமா அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்குன்னு இருந்த கெடா தப்பிச்சு போயிடுச்சு, இனி அது இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, அது வந்தது அப்படின்னா தெய்வமா தான் வரும் அப்படின்னு சொல்லி அருள்வாக்க அம்மன் கம்ப்ளீட் பண்ணுதுங்க. அங்க கட் பண்ணா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றாருங்க. கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா இந்த ஊரை பத்தியும் இந்த ஸ்டேஷனை பத்தியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு சின்ன ஜுடிஷியல் அப்படின்றதுனால பெருசா எந்த ஒரு கேஸும் வராது சார், மிஸ்ஸிங் கேஸை தவிர வேற கேஸே வராது அப்படின்னு சொல்ல, அப்போ ஜாலியா இருக்கலாம் அப்படித்தானே அப்படிங்கும் போது, இல்ல சார் ஏதாவது பெரிய கேஸ் வந்தா தானே நம்மளும் பணம் பார்க்க முடியும், சாரி சார் ஓப்பனா பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லையா நானே போஸ்டிங்க்கு 20 கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு பொண்ணு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே எல்லோரும் வெளியே வராங்க. அந்த பொண்ணு அப்படியே பெரிய சைஸ் மூக்குத்தி போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோடைய பேரு ஜெனி. எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தர சொல்லி எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் இன்னும் கண்டுபிடிச்சு தராம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க அந்த பொண்ணை துரத்தி விடுறதுலேயே குறியா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா, சரிம்மா உன்னுடைய அப்பாவை நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, சார் இதெல்லாம் மண்டையில ஏத்திக்காதீங்க, அந்த பொண்ணோடைய அப்பா பேரு டோபி, அவன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி, ஸோ இவனால ஏகப்பட்ட பிரச்சனை ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம், நீங்க தலையில ஏத்திக்காதீங்க சார் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல இதுதான் என்னுடைய முதல் கேஸ், நான் அந்த பொண்ணோடைய அப்பாவை கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறேன், டோபியை பத்தின ஃபைல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஓபன் பண்ணி ஒரு ரேக்கை காட்டுறாங்க. அந்த ரேக் மொத்தமும் டோபியோட ஃபைல் தாங்க. நேரா சர்ச் ஃபாதரை மீட் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் போறாரு. ஃபாதரை கேட்கிறாரு, என்ன டோபி விஷயமா வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு. எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, போலீஸ்காரங்க இந்த சர்ச்சுக்கு டோபி விஷயத்தை தவிர வேற எதுக்குமே வந்தது கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு டோபி நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லையா, உங்களுக்கு எப்படி டோபியை தெரியும், உங்களுக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் ஃபாதர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. டோபி சின்ன வயசா இருக்கும்போது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் இருந்திருக்கான். அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபாதர் போயிருக்கிறாருங்க. எல்லா பசங்களும் ஆக்டிவா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டானுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. வார்டன் ஒரு கிஃப்ட்டை மட்டும் தனியா எடுத்து வைக்கிறாருங்க. இது எதுக்கு யாருக்கு அப்படின்னு கேட்க, இல்ல சார் ஒரு பையன் மட்டும் ஜெயிலுக்குள்ளேயே இருப்பான், அவன் ரொம்ப வயலண்டான பையன் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி இருந்த வார்டன் அவன்கிட்ட தப்பா அத்துமீறி இருக்கிறாரு, அதனால அந்த வார்டனை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பசங்க கூட எல்லாம் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து தான், ஏன்னா அந்த பசங்க இந்த பையனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யாரு கூடயும் சேர்றது இல்லை, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு தனியாவே உட்காந்துக்கிட்டு இருப்பான், ரொம்ப வயலண்ட் டேஞ்சரும் கூட அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன், நான் போய் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபாதர் உள்ள போய் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. அவன் தனிமையா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது ஃபாதருக்கு கஷ்டமா இருக்குதுங்க. உடனே என்ன நினைச்சாருன்னு தெரியல, அந்த பையனை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவனும் ரொம்ப எமோஷனலா ஃபாதர் கூட கனெக்ட் ஆயிடுறான். இது வரைக்கும் எல்லாரும் இவன்ட்ட சண்டைக்கு தான் வந்திருக்காங்க, இந்த ஒருத்தர் தான் ரொம்ப அரவணைப்போட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் கூட மட்டும் அவன் நல்லா பழக ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் பேசவே மாட்டேன்றான். இப்ப இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட அவன் பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாதுங்க. சரி என்ன சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்க, அனாத பையன், கிறுக்கன், பைத்தியக்காரன் இப்படி சொல்லி தான் மற்ற பசங்களாம் கூப்பிட்டு இருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வார்டன் இவன்ட்ட அத்துமீறினதுனால இவன் அந்த வார்டனை கடிச்சு வச்சிருக்கான். இதுல கடுப்பான அந்த வார்டன் லத்தியாலேயே சங்கில் அடிச்சிருக்கிறாரு. இதுல அவனோட வக்கல் கார்டு உடஞ்சு அவனோட வாய்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ ஃபாதர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டு, இனிமேல் யாரும் அவன் பேர் என்னன்னு கேட்டாலும் நீ இந்த பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டோபி அப்படின்னு கையில் எழுதி கொடுக்குறாருங்க. இதை காட்டு அப்படின்றாரு. டோபி அப்படின்னா
காட் இஸ் குட்னு அர்த்தம், கடவுள் நல்லவர் அப்படின்றது தான் அர்த்தம். உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னொரு கையை காமிச்சு இதில் உங்கள் பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃபாதரும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் எழுதி வைக்க தானே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட இந்த பேரை திரும்ப எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அழியாத மாதிரி இவன் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். பேர் வச்சா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே சரியாகலைங்க. கிண்டல் பண்ணுற பசங்களை வழக்கம் போல் தூக்கி போட்டு மிதிக்கிறது, அங்கிருந்து வேற ஒரு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அங்கே வார்டன் கூட ஏதாவது பஞ்சாயத்து ஆகிறது, வார்டனை போட்டு பொழக்கிறது, அங்கிருந்து வேற ஒரு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இவன் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தானா போலீஸ்காரங்களே பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா எவனையோ ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிறது பொழக்கிறதுன்னு வம்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். அதனால ஜெயில் டு ஜெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கானே தவிர ரிலீஸ் ஆகவே இல்லை. இவனோட இளமைக்கு வரும்போது இவன் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அங்கே கட் பண்ணா சர்ச் ஃபாதர் கிட்ட ஒரு குரூப் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்கூலோடைய நிலத்தை எனக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அது ஸ்கூலோடைய நிலம், அது எப்படியும் உங்களுக்கு எழுதி வைக்க முடியும், அதெல்லாம் எழுதி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. க்ரௌடு கூடியிருது. அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஃபாதரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்ட்ட ப்ராப்பராக கேட்குறேன், எழுதி கொடு, அப்படி இல்லைனா உன்னை போட்டு தள்ளிட்டு அதை நான் ஓன் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபாதரும் அப்படியே முட்டி போடப்பட்ட நிலமையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ கடைசி வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அந்த நிலத்தையெல்லாம் உங்களுக்கு எழுதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் கொல்றதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் பார்க்குறாரு நம்மளை இங்கே காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது, தெய்வம் வந்து காப்பாற்றினா தான் உண்டு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு டோபி வராருங்க. ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கையை காமிச்சு கையில் இருக்கக்கூடிய ஃபாதரோடைய பேரை படிக்க சொல்கிறான். அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதோ அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல சத்தம் போட சொல்கிறான். இந்த பையனும் சத்தம் போட எல்லோருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல டோபி உட்காந்துக்கிட்டு இருக்கான். உடனடியாக டோபி அங்கே வந்து அடியாட்களை எல்லாம் அடித்து ஃபாதரை வந்து காப்பாற்றுறான். ஆக்சுவலாக இந்த ஃபாதர் நினைச்சார் இல்லையா தெய்வம் வந்து காப்பாற்றும் அப்படின்ட்டு. அன்னைக்கு என்னை காப்பாற்ற வந்தது தெய்வம் கிடையாது, ஒரு சாத்தான். என்னுடைய கண் பார்வைக்கு இந்த டோபி ஒரு சாத்தானா தான் தெரிஞ்சான் அப்படின்ற மாதிரி சர்ச் ஃபாதர் சொல்றாருங்க. ஏன்னா அவ்வளோ வயலண்ட், அவங்கள போட்டு பொலன்னு பொழந்திருக்கிறாரு. டோபிக்கு யாரையும் தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, தெரிஞ்ச ஒரே ஆளு சர்ச் ஃபாதர் மட்டும்தான். அதனால ஃபாதர் பார்த்தீங்கன்னா சரி இந்த சர்ச்சிலேயே சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இங்கேயே இருறா அப்படின்னு இருக்க வச்சிடறாரு. டோபி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த சர்ச்சோடைய பிரசிடென்ட் காரை பார்க் பண்றதுக்காக வரும்போது இவன் விசில் அடிச்சுட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல நிப்பாட்ட சொல்லி குச்சியால அந்த கார் அடிக்கிறான். இப்படிதான் குச்சியால கார் அடிப்பியாடா அப்படின்னு கேட்க பலார்னு ஒரு அற விட்டுறாங்க. கடுப்பான இந்த பிரசிடென்ட் ஃபாதர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. நீங்க கூட்டு வந்த பையன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றான், நான் எவ்வளவு பெரிய ஆளு, அதை கூட பார்க்காம அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இனிமேல் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், அவனுக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சர்ச் கேட்ல உட்காந்து பீடி குடிக்கிறது. செக்யூரிட்டி போய் கேட்டா செக்யூரிட்டியை பலார்னு ஒரு அற விட்டுறது. எல்லாருமே பாத்தீங்கன்னா டோபியை பார்த்து பயப்படுறாங்க. இவரா போய் யார்ட்டையும் பிரச்சனை பண்றது கிடையாதுங்க. சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க, பிரேயர் பண்றாங்க, போறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் எந்த வம்பும் பண்றது கிடையாது. இவர் ஏதாவது கிறுக்கு வேலை பண்றது, அதை யாராவது போய் கேட்டாங்கன்னா பிடிச்சி அடிக்கிறது, இந்த மாதிரி வயலண்டான விஷயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சர்ச் ஃபாதர் பொறுத்துக்கிட்டாரு. பொறுத்துக்காத விஷயம் என்ன அப்படின்னா, சாராய கடையில் போய் அளவுக்கு அதிகமாக சரக்கு அடிச்சுட்டு பணம் கொடுக்கவே இல்லை. அந்த கடைக்காரர் காசு கேட்டப்போ கையில் எழுதியிருக்கிற ஃபாதரோடைய பேரை காட்ட, உடனே ஃபாதர் கிட்ட காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சர்ச்சுக்கே வந்துட்டு உங்க பையன் தானே இவ்வளோ குடிச்சிருக்கான், பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஃபாதரும் பணம் கொடுக்குறாரு. அப்போ அடுத்த வாட்டி உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க, இன்னொரு வாட்டி அவனுக்கு சரக்கு கொடுத்தா அப்படின்னா உன்னை தொலைச்சு போடுவோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அவர் திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சாராய கடையில் டோபிக்கு சரக்கு கொடுக்கறது கிடையாது, பணம் கொண்டு வா நான் சரக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சாராய கடைக்காரர் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் சர்ச் ஃபாதர் பார்த்தீங்கன்னா டோபி இனிமேல் சர்ச்சுக்கெல்லாம் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் டோபி போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டா போல, திரும்ப வந்தான். இது வரைக்கும் பிரேயர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தான். இந்த வாட்டி பிரேயரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆற்றுல போய் மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே பாருங்க நான் எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பிரேயர் நடக்கிற இடத்துல வந்து காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் டோபி பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதும் அவன் அப்படியே காணாமல் போயிட்டான், சர்ச்சுக்கெல்லாம் வரது கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்றாரு. அந்த வேற ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய பேரு தாமோதரன். இவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் ஒர்க் பண்ணுறதா சொல்றாருங்க. இவருக்கும் டோபிக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி நேரம் தாமோதரன் மீன் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்து மீன் பிடிக்கிற மாதிரி தெரியுது. யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்க டோபி கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. யாரா இருந்தா என்ன, எனக்கு ஒரு பீடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே டோபி பக்கத்தில் வந்து உட்காந்து பீடி கொடுக்குறாரு. ஆமா உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க டோபி கையை காட்டுறாரு. என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அவருடைய டப்பால 2 மீன் இருக்கு. மீன் எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டோபி கேட்க, அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு. முதல்ல மீன் பிடிக்கும் போது சத்தமே போடக்கூடாது, உன்னால தான் பேசவே முடியாது,
கிடையாது, அப்போ கண்டிப்பாக நீ ஒரு பெரிய மீனவனாக வருவ அப்படின்ற மாதிரி தாமோதரன் பாசிட்டிவாக பேசுகிறாரு. நம்ம டோபியும் சைன் லாங்குவேஜில் பேச இது தாமோதரனுக்கு ஈஸியாக புரியுது, 2 பேர்த்துக்குள்ள ஈஸியாக கனெக்ட் ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் என் கூட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க டோபி சரின்னு சொல்லிடுறாரு. அதாவது இவர் மார்ச்சரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அங்கே இது வரைக்கும் பல பசங்களை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறதுக்காக கூட்டு போயிருக்கிறாரு. எவனுமே நிலையா நிற்கல, டெட் பாடியை பார்த்து பயந்து ஓடிடுறானுங்க. இத்தனைக்கு இவர் மார்ச்சரியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இவரை விட்டு போயிடுச்சுங்க. ஆனால் டோபி பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை அறுக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு சமையல் செய்யும் போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்து பார்த்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவன் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப விசித்திரமான ஒரு ஆளாக இருந்தான் அப்படின்ற மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. ராத்திரி மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தாமோதரன் சொல்கிறாரு, அமாவாசை அன்னைக்கு ராத்திரி தனியாலாம் இந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்துடாதரா, ஒரு நாள் நான் வந்து தெரியாதனமாக வந்துட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, என்னடா இது, சரி வந்துட்டோம் ஒரு நண்டாவது பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஆற்றுல இறங்கின. தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. திடீர்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ஒரு செகண்ட் பயந்து போயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா சலசலன்னு சத்தம், ஒரு குதிரை, அந்த குதிரை மேலே அம்மன் உட்காந்துட்டு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, பெரிய மூக்குத்தி போட்டுட்டு. தக்காளி அதை பார்த்ததும் மிரண்டு போயிட்டேன், விட்டம்பாரு ஜூட்டு, நான் வீட்டில் தான் போய் கண்ணை திறந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது. டோபி உனக்கு அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்க டோபி கண்டுக்கவே இல்லை. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு தாமோதரன் காட்டுக்குள்ளே நகர்ந்து போகிறாருங்க. போய் பார்த்தா ஒரு குழந்தை இருக்கு, அதுவும் ஒரு பெண் குழந்தை. அதை பார்த்துட்டு உடனடியாக அக்கம் பக்கத்துலலாம் போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரன் போறாரு. மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டோபி ஆத்துல இறங்கி நண்டு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மூக்குத்தி ஒன்று கிடைக்குதுங்க. அது என்னன்னுலாம் தெரியல. உடனே அதை பேக்கெட்ல எடுத்து போட்டுக்கிறாரு. இப்போ அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இல்லாட்டி சர்ச் ஃபாதர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவர் வந்து இந்த குழந்தைய எடுத்து வளர்ப்பாரு அப்படின்னு சொல்ல தாமோதரன் என்ன சொல்றாருன்னா, ஏன் போலீஸ் கிட்டையும் சர்ச் ஃபாதர் கிட்டையும் நம்மள ஒரு ஆள் எடுத்து வளர்க்கலாமே அப்படிங்கும் போது அந்த அளவுக்குலாம் வசதி இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம டோபி பாட்டுக்கு போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ டோபிக்கு மார்ச்சோரி தான் வீடு. அங்கேயே பணத்தை அறுத்துக்கிட்டு இருப்பாரு. ஓரமா சமையல் ஜாமானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியலங்க. இவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதையே ஊட்டி வரதுக்காக போறாரு. மார்ச்சரிக்கு வந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறாருங்க. ஒரு பெண் குழந்தைய தனி ஆம்பளையா இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த குழந்தை அழுதுச்சு அப்படின்னா மார்ச்சரியிலே தொட்டிலாம் கட்டி ஆட்டி விட்டுட்டு அப்படியே சர்ச் ஃபாதர் கிட்ட இந்த குழந்தைய கொண்டு போய் காட்டுறாரு. இந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்றாரு. நான் என்னோட அம்மா பேரையே இந்த குழந்தைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்தீங்கன்னா கையில எழுதி தர சொல்றாரு. ஒரு கையில அவருடைய பேரும் இன்னொரு கையில பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபாதரோட பேர் இருந்தது இல்லையா, அதை அழிச்சிட்டு ஜெனி அப்படின்னு அவரோட பொண்ணு பேர் எழுதிக்கிறாரு. பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல போய் அட்மிஷன் போடுறாங்க. இந்த பொண்ணு பேர் என்ன, அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க 2 பேர்த்தோட பேர் சொல்றாங்க. அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்க அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி எழுதிடுறாங்க. இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிக்கிறா. வளரும் போது பார்த்தீங்கன்னா பா உனக்கு கணக்கு நான் சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லிட்டு இவ கணக்கெல்லாம் சொல்லித்தர ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா நம்ம டோபியை பார்த்தீங்கன்னா இவ மரியாதை கொடுத்தெல்லாம் பேச மாட்டாங்க. வா போ எருமை பண்ணி இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. இர்ரெஸ்பெக்டாலாம் இருக்காது. இவ உரிமையா ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட இருந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டோபி பார்த்தீங்கன்னா சரக்கு வாங்குறதுக்காக கடைக்கு போனா காசு இல்லை, அதனால சரக்கு தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நீ என்னடா தரது, நானே காய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதர், டோபி, இந்த பொண்ணு 3 பேர் உட்காந்து கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உனக்கு காய்ச்சி தெரியுமாடா அப்படின்னு கேட்க இதுக்கு முன்னாடி நான் காய்ச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி டோபி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல இருந்து விசித்திரமான சவுண்டு வரும்போதே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று ஏடாகூடமா ஆக போகுது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்திலேயே அது விட்டுச்சு சதறிடுது. அந்த சவுண்டை கேட்டு போலீஸ்காரங்க அவங்க 3 பேர்த்தையும் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு தொழில் பண்றதா சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு அப்படி இப்படி பேசி அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போறா. அந்த பொண்ணை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா டோபிக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேர்த்தையும் வான் பண்ணி விட்டு அங்கிருந்து அமுச்சு வச்சிடறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு டோபியும் டோபியோட பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது டோபிக்கு தூக்கமே வர மாட்டேதுங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன ஸ்டேஷனில் பார்த்த பொண்ணை நினச்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டோபி சொல்கிறாரு. ஏன்னா டோபியும் இளமை வயசில் தானே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி நாளைக்கு போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு ஜெனி சொல்கிறா. அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா, மீரா அப்படின்னு சொல்கிறேன். உடனே இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மீராவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மீராவை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. மீரா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க, என்னால் இவனை கல்யாணமெல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்டால் என்னால் அதை உனக்கு புரியவெல்லாம் வைக்க முடியாது, நீ போ நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு புரிஞ்சது கூட எங்கள் அப்பாவுக்கு புரியாது, அதனால் நீங்கள் என்கிட்டயே சொல்லு நான் புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் உடம்பை விற்று பொழப்பு நடத்துறவ, அதனால் நான் இவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கு புரியலை. கொஞ்சம் யோசிச்சுட்டு உடனே ரியாக்ட் பண்ணுது, நீ எதை வேணா வித்துக்க ஆனால் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது, வேணா நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் மற்றபடி எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம
டோபி பார்த்தீங்கன்னா கை நீட்டி கை கொடுத்துட்றாரு. ஏன்பா இந்த மாதிரி பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கும் போது, இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீராவோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கிறாருங்க. ஸோ இவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஜாலியாக வெளியெல்லாம் போகிறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக டோபிக்கு பொசசிவ்னஸ் வந்துடுதுங்க. ஏன்னா மீரா வந்து இந்த மாதிரி பாலியல் தொழில் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க நிறைய ஆம்பளைங்களாம் வந்துட்டு போவாங்க. அதை பார்த்து ரொம்ப பொசசிவ்னஸ் ஆகுறாரு. இதனால சண்டை வர ஆரம்பிக்குது. இந்த சண்டைக்கு ஜெனி தான் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மீரா இந்த தொழில் தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தானே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து பொசசிவ்னஸ் ஆகிறதெல்லாம் வந்து நல்லதில்லை. நாம வேணா அவங்க வீட்டில் யாருமே இல்லாதப்போ போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், யாராச்சும் இருந்தால் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணுறாங்க. ஸோ மீராவை பார்க்கறதுக்காக நம்ம ஜெனியும் டோபியும் போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளில் 2 செருப்பு இருந்தது அப்படின்னா இவங்க போகிறது இல்லைங்க. ஒரு செருப்பு, மீராவோட செருப்பு மட்டும் இருந்தது அப்படின்னா இவங்க போய் மீரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. இது வாடிக்கையாக நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஜெனியும் வளர்ந்துட்டா. ஜெனி பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கோகோ மேட்சை பற்றி உங்ககிட்ட பேசணும், எல்லா பொண்ணுங்களும் போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜெனியும் வெயிட் பண்ணுறா. உள்ளே வந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா கதவை சாத்திட்டு கிட்ட வந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பட்டன் ரொம்ப டைட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படாமல் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. ஜெனி பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க சார், தாழ்பால் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்பால் போட்டு வந்து டக்குன்னு செருப்பை கழட்டி அந்த டீச்சரை போட்டு உடன்னு புழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணுறியாடா நாயே அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கிறா. அந்த இடத்துலேருந்து டீச்சர் தெரிச்சு ஓடிடுறாரு. உடனே ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக மீராவோட வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் சிப்பி எடுத்துகிட்டு வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கும் போது, அதாவது உன் வீட்டுக்கு வர ஆம்பளைங்க கூட நல்லவங்க தான், ஆனால் படிப்பு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறானுங்க இல்லையா, இவனுங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸு, கேவலமான பிறவிங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. இது மீராக்கு கோவத்தை கிரியேட் பண்ணுது. டோபி மீரா பார்க்கறதுக்காக வரும்போது சுடுதண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊற்றி விட்டுறாங்க. பொண்ணை வேலைக்கு அனுப்பி நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கியா, உன் பொண்ணோட சேஃப்டிக்கு ஏதாவது பண்ணு, ஃபஸ்ட்டு போய் ஒரு சொந்த வீட்டை கட்டு, நீ மட்டும் சொந்த வீட்டை கட்டிட்டு வந்தான்னு வையன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஜெனி தங்குறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோபி என்ன பண்ணுறாருன்னா பேங்க்கில் போயிட்டு லோன் வேணும்னு கேட்குறாரு. எவ்வளோ லோன் வேணும் அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்றாரு. எதுக்கு லோன் அப்படின்னு கேட்டால் வீடு கட்டணும், எவ்வளோ லோனுன்னு தெரியாது, என்கிட்ட சொத்து இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, துரத்தி தானே அடிப்பாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ப்ரெசென்ட்டில் போலீஸ்காரங்க கிட்ட மீரா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக டோபி வீடு கட்டுறதுக்காக என்னென்னமோ பண்ணான், ஆனால் கடைசியில் தப்பான வழியை ஒரு தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள குமார் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட நிறைய ஆடு இருக்குது. அவர்கிட்ட தான் இந்த ஊருக்காரங்கெல்லாம் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை மீறி ஆனந்த் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஆடு வாங்கிட்டு வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இது குமாருக்கு பிடிக்கவே இல்லை. குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்கிட்ட ஆடு வாங்காதவங்க இந்த இடத்துல தொழிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சீமனையை ஊற்றி விட்டு போயிடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் குமாரை பக்கச்சுக்கிட்டவங்க யாரையுமே குமார் உயிரோட விட மாட்டாங்க. மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை ஊர் முழுக்க ஒட்டி விட்டுருவான். ஒட்டின 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே காணாமல் போயிடுவாங்க. கொலை செய்யப்பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கி வீசப்பட்டுருவாங்க. அந்த சடலம் கூட கிடைக்காதுங்க. குடும்பத்தினர் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஆனந்துக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் அப்படின்ற போஸ்டர் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தலைமறைவாக இருக்கிறாரு. இவர் வாழணும் அப்படின்னா இவருக்கு 2 ஆப்ஷன் தாங்க இருக்குது. ஒன்று, ராத்திரியோட ராத்திரியாக இந்த ஊரை விட்டு ஓடி எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வாழ்றது. அப்படி இல்லைன்னா குமாரை போட்டு தள்ளிட்டு இந்த ஊர்லேயே ராஜா மாதிரி வாழ்றது. ஏன்னா இந்த குமார் மேலே எல்லாருக்குமே வன்மம் இருக்குது. ஆனால் குமாரை எதிர்த்து யாருனாலையும் நிற்க முடியல. குமாரை போட்டு தள்ளுறதுக்கும் பயமாக இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டோபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டல உன் பொண்ணுக்காக, அந்த வீட்டு வேலையெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், ஆனால் எனக்காக நீ ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன சம்பவம் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி குமாரை நீ எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ராமிஸ் பண்ணுங்க, வீடு கட்டி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ராமிஸாக நான் கட்டி தருவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம டோபி என்ன பண்ணுறாருன்னா தாமோதரன் கிட்ட போயிட்டு கேரளாவிலேருந்து ஒரு லோடு ஆடு எடுத்துகிட்டு வரணும், 3000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க, என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து கேரளாவுக்கு போயிட்டு ஆடெல்லாம் எடுத்துட்டு இந்த ஆனந்தியும் ஆனந்தோடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல லோடெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க, ஆடுங்களாம் இறங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேருந்து ஆனந்த் பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட, யாரையா இந்த இடத்துல ஆடெல்லாம் இறக்க சொன்னா, இந்த இடத்துலேருந்து கிளம்பியா அப்படின்னு சொல்ல, அட வண்டி வாடகை கொடுங்க அப்படின்ற மாதிரி வண்டிக்காரர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு குமார்
வரவும் செத்தம், நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் தொட நடுங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ குமார் பார்த்தீங்கன்னா இது யாரா கொண்டு வந்தா அப்படின்னு கேட்க, ஆனால் சத்தியமாக நான் கொண்டு வரல அப்படிங்கும் போது நீ கொண்டு வராமல் வேற யாரா கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி ஆனந்த கொள்ளலான்னு வரும்போது ஆட்டு மந்தையிலேருந்து நம்ம டோபி எழுந்திருக்கிறாருங்க. இந்த குமாரோட ஆட்களை எல்லாம் போட்டு பொலவலான்னு பொழக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக மீராவை கல்யாணம் பண்ணிடுவோம், நமக்கு சொந்த வீடு இருக்கும், ஜெனி ஹாப்பியாக இருப்பா அப்படின்ற கனவோட தான் அதை பண்ணுறாரு. குமாரை கொலையும் பண்ணுறாரு. ஆனால் போலீஸ்காரங்க வந்து கொலை குற்றத்திற்காக டோபியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜெனி அப்படியே நின்று அழுதுகிட்டே இருக்கிறா. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்க்கறதுக்காக வராங்க. ஒரு கொலை பண்ணதுக்கு ஆனந்த் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி கொடுத்துருக்கானாயா அப்படின்னு சொல்லி கேட்க கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் இது ஆனந்தோட வீடு, ஜெனியோட வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்னதாக ஒரு ஓட்டு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. போய் ஜெனி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஜெனி வீட்டில் இல்லை, ஜெனியோட பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கா. ஸோ ஜெனிக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பக்கத்து வீட்டு ஆண்டி தான் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடந்தது அப்படின்ற கதையை அப்படியே நம்ம கிட்ட கன்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஒரு கெட்ட நரி இருக்கு. அந்த கெட்ட நரினால எல்லா நல்ல நரிங்களுக்கும் பிரச்சனை. இதனால எல்லா நல்ல நரிங்களும் ஒன்று கூடி அந்த கெட்ட நரியை கொன்றுது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு சொல்லுங்க சார் அப்படிங்கும் போது, நல்ல நரி ஆட்சி அமைச்சிருக்கும் அதானே அப்படிங்கும் போது, இல்லை சார், என்னதான் நல்ல நரி ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்தை பார்த்த உடனே அது கெட்ட நரியாக தான் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதையை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த ஆனந்த் பார்த்தீங்கன்னா குமாரோட இடத்துக்கு வரான். குமாரோட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இல்லீகலாக தங்க பிஸ்கெட்டை கடத்துறது, போதைப் பொருட்களை கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணி டக்குன்னு இவன் மேலே வந்துடுறான். அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இதில் இல்லீகலாக கடத்தப்பட்டுட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே வந்து லைட்டாக ஆனந்த் கிட்ட வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க, சீக்கிரமாக அரெஸ்ட் வாரண்டோட வந்து ஆனந்த் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போன நம்ம டோபி ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. தாமோதரன் மற்றும் நம்ம ஜெனி போய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீடு வந்து பார்த்தா சின்ன ஓட்டு வீடு தான். சரி அதாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லி டோபி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தாமோதரன் கூட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஜெனிக்கு பிடிக்கல, பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. உன்னாலதாயா எங்கள் அப்பனும் கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் செருப்பாலேயே அடித்து துரத்தி விட, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக என் கூட வேலைக்கு வா அப்படின்ட்டு அப்பனும் மவுளும் சேர்ந்து சிப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனியை பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெனிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆனந்த் வராரு. டோபி எந்திரிச்சின்னு உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஜெனி உட்கார வைக்கிறாங்க. ஆனந்த் வந்து எப்போ நீ ஜெயில இருந்து வந்த, சரி உனக்கு நிறைய வேலை இருக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, எதுக்கு மறுபடியும் எங்கள் அப்பனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கா, எங்கள் அப்பெல்லாம் வரமாட்டான், இனிமேல் எங்கள் அப்பனை கூப்பிட்டிங்கன்னா சரி பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி மிரட்டுறா. யார் இவ அப்படின்னு சொல்லி கேட்க டோபி இவ என் பொண்ணு அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா வீட்டுக்கு வா, கண்டிப்பாக உனக்கு உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆனந்த் கிளம்பிடுறாருங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா கவர்மெண்ட் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க வீட்டு கதவுல. அந்த வீடு இவங்களது தான், ஆனால் இடம் கவர்மெண்ட்டோடது. உடனே வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. கவர்மெண்ட் அதிகாரி கிட்ட போய் பேசினா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் ஏரியாவில் யார் இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருக்காங்களோ அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, வேற யாரும் கிடையாது, ஆனந்த் கிட்ட தான் போய் நிற்க வேண்டியதாக இருக்கு. ஆனந்த் கிட்ட போயிட்டு அந்த லெட்டரை காமிச்சா, யாருப்பா டோபியோட வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புனது, அவன் நம்ம பையன் தான், விட்டுருங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனந்த் பார்த்தீங்கன்னா டோபியோட வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறாருங்க. அதுக்கு கைமாத்தா நீ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆனந்த் டோபி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக, அந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்குதுங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, பெரிய காரு பைக்கு அந்த மிஷினுக்குள்ளே போட்டால் அதை அப்படியே அரைச்சி பவுடராக்கி வெளியே கொண்டு வந்து போட்டுரும் இல்லையா, அந்த மிஷினில் கரும்பை போட்டு அரைச்சி வேலையை ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ளே சில பேர் காணாமல் போக வேண்டியது இருக்குது, அந்த வேலையை நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்கிறாருங்க. முதல் ஆள் யார் அப்படின்னா இந்த ஆனந்தோடைய தொழிலுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் ஒரு இடத்துக்கு வரவழைச்சு அவரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி டோபி என்ன பண்ணுறாருனா தூக்கிட்டு வந்து அந்த மிஷினில் போட்டுறாருங்க. அந்த மிஷினை அரைச்சி அப்படியே எல்லாத்தையும் கீழே கொட்டுது. அதை ஒரு மூட்டையில் போட்டு எடுத்துகிட்டு போய் இந்த குப்பையெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கொட்டிட்டு வந்துடுறாருங்க. அசால்ட்டாக டோபி கொலை பண்ணுறாரு. யாருக்காக அப்படின்னா ஆனந்துக்காக. ஆனந்த் எலெக்ஷனில் நிற்கிறாருங்க. ஆனந்தை எதிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனும் எலெக்ஷனில் நிற்கிறான். மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த சின்ன பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆனந்த் பார்த்தீங்கன்னா டோபி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, டோபி பார்த்தீங்கன்னா அந்த பையனை கடத்திடுறாருங்க. அந்த பையனை கொலை பண்ணி மிஷினில் போட்டு அரைச்சி அதே மாதிரி குப்பையாக கொண்டு போய் கொட்டிடுறாரு. அந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர்கள்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பையன் மிஸ்ஸிங் தான். இப்போ ஜெனியோட லவ்வர் சொல்கிறான், இந்த மாதிரி ஊருக்குள்ளே சில பேர் காணாமல் போகிறது வந்து உங்கள் அப்பானால தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நம்ம ரெண்டு பேர்த்தோட லவ் மேட்ரு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்னையும் கொன்றுவாரா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி டோபியோட பொண்ணு வீட்டுக்குள்ளே விடவே இல்லைங்க. அடுத்த நாள் ஜெனி என்ன பண்ணுறான்னா நேராக ஆனந்தோட வீட்டுக்கு போயிட்டு வாசலில் நின்று அசிங்கமாக ஆனந்த திட்டுறது, இங்கே வா உன்னை தான் கூப்பிட்டு இருக்க, நீயா வரையா இல்லை நான் அந்த இடத்துக்கு வரவா அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தனை பேரோடைய ஆனந்த் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப கடுப்பாது. உடனே எழுந்திருச்சு ஜெனி கிட்ட
வரும்போது, நீ எல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாளு, நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுவும் நீ தூக்கி போடுற சில்லற காசுக்காக. நீ தூக்கி போட்ட சில்லற காசெல்லாம் நீயே வச்சுக்க, இனிமேல் எங்க அப்பனை கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காசை தூவி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஜெனி கிளம்பி போயிடுறா. இது இந்த ஆனந்துக்கு பயங்கர அவமானத்தை கிரியேட் பண்ணிடுதுங்க. கீழே விழுந்த சில்லற காசை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த் பொறுக்க ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரும்போது அமைதியாரு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சில்லற காசையும் ஒரு கர்ச்சீஃபில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா போலீஸ்காரங்க தான். ஒரு திருட்டு வழக்கில் உங்கள் அப்பாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டோபியை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டோபியை வெளிக்கொண்டு வரதுக்காக ஜெனி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஸோ லாயரை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆனந்த் கிட்ட போய் பேசு, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆனந்தை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஜெனி வராங்க. ஜெனியை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் கேட்லேயே உட்கார வச்சிடறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெனி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆனந்த் வரவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆனந்த் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாரு, அவரே உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஜெனி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ராத்திரி நேரம் கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஆனந்த் தான். உங்கள் அப்பாவோடைய விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கேன், லேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவர் பாட்டுக்கு உள்ள நுழையிறாரு. நம்ம ஜெனி கிட்ட அத்துமீறலில் ஈடுபடுறாருங்க. அத்துமீறிட்டு இவ தூக்கி போட்டு போன காயினில் ஒரு காயினை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெனியோட அப்பா வெளியே வரதுக்கு உதவி பண்ணுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டோபியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காயினை கொடுத்துட்டு ஜெனி கிட்ட அத்துமீறலில் ஈடுபடுறாரு. இந்த மாதிரி எத்தனை காயினை பார்த்தீங்கன்னா ஜெனி தூக்கி போட்டு போனாங்களோ அத்தனை காயினுக்கும் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க இந்த ஆனந்த். ஃபைனலி எல்லா காயினும் தீர்ந்து போகுது. நம்ம டோபியும் வெளியே வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனி வந்து டோபி கிட்ட குடிக்கிறதுக்காக காசு தேடிட்டு இருக்கே அப்படின்னு சண்டை போட்டு கீழே உட்காடுறாங்க. அப்போ தான் டோபியோட பொண்ணு ஜெனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றது தெரிய வருது. அப்போ ஆனந்தை வச்சே பஞ்சாயத்து பண்ணுறாங்க. உன்னோட ப்ரெக்னன்சிக்கு காரணம் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து நான் தாங்க காரணம் அப்படின்னு சொல்ல டோபி கொல்றதுக்காக போகிறாரு. உடனே ஜெனி வந்து தடுக்கிறாங்க. என்னையா நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, என்னையா பண்ணிடுவ, என்னை தாண்டி ஏதாவது பண்ணிடுவியா, அவன் என்னை லவ் பண்ணுறான், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல டோபி பார்த்தீங்கன்னா அவரோட துணிமலையும் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாருங்க. ஜெனி பார்த்தீங்கன்னா அந்த பையனை காதலிச்சு ப்ரெக்னென்ட்டான விஷயம் வந்து நம்ம டோபிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போது ஜெனியும் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க, வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு மீரா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டோபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. பழைய மார்ச்சொரியிலேயே போயிட்டு அவர் அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இங்கே வரான். இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவேன்லாம் மிரட்ட கிடையாது. 50% எனக்கு பங்கு கொடுத்துரு, உன்னை வந்து நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது எப்படி 50% தர முடியும் அப்படின்னு சொல்ல தந்தா எனக்கு 50% கமிஷன் தா, அப்படி இல்லைனா 100% கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்ல சரி நான் தரேன், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி இந்த கஸ்டம்ஸ்க்கு தகவல் போகுது, அது யார் கொடுக்குறா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லோடே வராமல் இந்த போட்டில் வந்து லோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொரு போட்டை மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் எந்த போட்டை வந்து செக் பண்ணுறானோ அந்த போட்டோடைய பேரை யார்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்கள பிடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் மூலமாக கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு தகவல் போயிருக்கு அப்படின்னா நம்ம ஜெனியோட புருஷன், அவன் மூலமாக தான் போயிருக்குது. அவனை போட்டு தள்ளணும். அவனை எப்படி போட்டு தள்ளினான்னா நம்ம டோபியை வச்சே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி டோபி தங்கியிருக்கிற மார்ச்சரிக்கு போகிறாங்க. ஸோ டோபியை கூப்பிட்டு எதனால் நீங்கள் தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என் பொண்ணு இல்லை, என் பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சைன் லாங்குவேஜில் பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருக்குங்க. இவரோட இன்னசென்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கோவமாக தான் இருந்துட்டு இருக்கு. அதை வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு கொலைக்கான தூண்டலாக மாற்றி டோபியோட கையாலேயே மருமகனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறான் இந்த ஆனந்த். அதில் ட்ரிகரான டோபி பார்த்தீங்கன்னா வீட்டில் மருமகன் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுவும் ஜெனி இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே போய் கழுத்தில் இந்த துணியை போட்டு இறுக்கி சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஜெனி வீட்டுக்கு வந்துடுறாங்க. டோபியை போட்டு அடி அடின்னு அடிக்க ஜெனியோட புருஷன் அப்படியே கழுத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே உயிர் பொழைச்சிட்றான், வெளியே ஓடிடுறான். உடனே டோபியை போட்டு அடி அடின்னு அடிச்சு நீனே என்னை எடுத்து வளர்த்த, இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நான் போட்ட பிச்சையா அப்படின்னு சொல்ல பக்கத்து வீட்டக்கா தடுக்கிறாங்க. இல்லை அந்த ஆளுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் விஷயத்த சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு அந்த ஆனந்துக்காக சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன், வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காயினை கொடுத்து என்ன தினம் கற்பழிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் எத்தனை முறை கற்பழிச்சிருக்கான் அப்படின்றதுக்கான கணக்கு தான் அந்த உண்டியல்ல இருக்கக்கூடிய மொத்த காயின்ஸும். என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்க காரணம் என் காதலன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அந்த ஆனந்து தான் அப்படின்னு சொல்ல டோபிக்கு கோவம் வந்து அருவாள் எடுக்கிறாரு.
போய் ஆனந்தை போட்டு தள்ளிடு, ஜெயிலுக்கு போயிரு, ஆனந்தோட இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான், உன்னை ஜெயிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன், உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் என்னை இந்த மாதிரி கற்பழிச்சுக்கிட்டே இருப்பான், நீ பாட்டுக்கு ஜெயிலில் சிவனேன்னு இருப்ப, அப்படித்தானே அப்படின்னு சொல்ல டோபி ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஜெனி எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் டோபி இல்லை, டோபி எங்கேயோ போயிட்டாரு. டோபியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்ம டோபி ஆற்றுல இருந்து ஒரு மூக்குத்தி எடுத்து வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மூக்குத்தியை மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் ஜெனி தேடி அலைய ஆரம்பிச்சிருக்கா, ஒரு பைத்தியக்காரி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் டோபியும் நம்ம ஜெனியோட மருமகனும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. திரும்ப இந்த ஊர் பக்கம் வரும்போது டோபி மற்றும் நம்ம ஜெனியோட மருமகனை போட்டு தள்ளுறதுக்காக ஆனந்த்கிட்ட இருந்து ஆர்டர் வருது. கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை பண்ணுறாங்க. சம்பவம் நடந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஜெனியோட புருஷன் இறந்து போகிறான். ஆனால் டோபி பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுறான். இது எல்லாம் இப்போ ப்ரெசென்ட்டாக நடக்குதுங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா டோபியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு டோபி இப்படியே செத்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல. ஏன் அப்படின்னு கேட்டால் ஜெனிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஆனந்த் தான் பார்த்தீங்கன்னா ஜெனியோட புருஷனையும் அப்பாவையும் அட்டாக் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே மூக்குத்தியை குத்திக்கிட்டு சர்ஜிக்கல் நைஃப் எடுத்துட்டு ஆனந்த் அட்டாக் பண்ணுறதுக்காக ஆனந்தோட கடைக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கே வச்சே ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஜெனியை கொலை பண்ணி வெட்டி ஒரு மூட்டையில் கட்டி அதை தூக்கிட்டு போய் குப்பையில் போட்டு வந்துட்டான். இப்போது டோபி பொழைச்சா கூட அவன் வாழும்போதே பெயின் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே டோபி கண்முழிச்சு கேட்டுறாருங்க. டோபி அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு போகிறாரு, அழுவுறாரு. அங்கே நம்ம ஜெனியோட அந்த மூக்குத்தி மட்டும் கிடைக்குதுங்க. அந்த மூக்குத்தி எடுத்துக்கிட்டு நேராக இந்த மூக்குத்தியெல்லாம் குத்துவாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போக எல்லாரும் ஊர் திருவிழாக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எனக்கு மூக்குத்தி குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மூக்குத்தியெல்லாம் குத்த முடியாதுப்பா, சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கும்போது எனக்கு குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி மூக்குத்தியை குத்தி விட இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா குதிரையில் ஒரு நபர் வர மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம டோபி தாங்க. பார்க்கவே வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவ்வளோ கோவம் வந்த உடனே இந்த ஆனந்தோட ஆட்களை எல்லாம் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து மாசாக எடுத்திருப்பாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துக்கிட்டு இருக்கும். தான் மகளோடைய வாழ்க்கையை சீரழிச்சவன சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற அந்த வெறியோட போட்டு அடி நடிப்பாருங்க. ஆனந்துக்கும் நம்ம டோபிக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அந்த காயின் எடுத்துகிட்டு வருவார். அதில் எத்தனை காயின் இருக்கோ அத்தனை அடி அடித்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அடி அடிப்பார். ஸோ கடைசி காயினுக்கு அங்கே இருக்கக்கூடிய கத்தி எடுத்து கெடாவை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை வச்சு ஒரே போடுங்க. இந்த ஆனந்தோடைய தலை துண்டாய் கீழே விழுது. அப்படியே இவரும் கீழே விழுறாரு. ஏன்னா இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு டோபியை ஷூட் பண்ணிடுறாரு. கீழே விழுந்து டோபி இறந்து போகிறாரு. அப்போ ஒரு குழந்தை வந்து அழுதுங்க. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, ஜெனியோட குழந்தை. அந்த குழந்தைய சர்ச் ஃபாதர் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்களா, எவனொருத்தன் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு பொட்ட பிள்ளைய ஒரு தனி ஆம்பளையாக எடுத்து வளர்த்து ஆளாக்க தெரிஞ்ச இந்த டோபிக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. இதனாலேயே தன்னுடைய மருமக தன்னோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அம்மன் வந்து ஒரு கெடா தப்பிச்சு போயிடுச்சு, அது ஊருக்குள்ளே வரும்போது தெய்வமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கெடா வேற யாரும் கிடையாது, நம்ம டோபி தான். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா படத்தோடைய பேரையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.